இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது வீட்டில் காவலர்கள் சம்மன் ஒட்டியது குறித்து ஆவேசமாக பேசியுள்ளார். என் வீட்டில் நீ எதுக்கு இந்த அழைப்பானையை ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை. முத நாள் எனக்கு கொடுத்தீங்க, நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டேன், 2 நாள் விட்டு வர்றேன். நான் ஒசூரில் தான் இருக்கேன். நீங்கள் அழைச்சி சொன்னாலும் அது பகிரில் அனுப்புனாலே எனக்கு வந்துடும். அங்கே இருக்க காவலருக்கு தொலைநகரில் அனுப்புனாலே எனக்கு வந்துடும். அதை விட்டுட்டு போய் அவன் வீட்டில் ஒட்டு, நான் இல்லாத நேரம் பார்த்து ஒட்டி, அப்போ என் மனைவி இருக்காங்க, அவங்ககிட்டயாவது கொடுத்துருக்கலாம். ஒட்டிட்டதோட ஓ வேலை முடிஞ்சது. அது வீட்டில் இருக்க நான் கிழிப்பேன், அதை என்னத்தையோ பண்ணுவேன். அதை கிழிச்சதுக்கு நீ அடித்து என் வீட்டிலேயே அடித்து இழுத்துக்கிட்டு போய் சிறைப்படுத்தினேன். 20 நாள் சிறையில் வைக்கிறேன். நீ குற்றவாளி, நீ அக்யூஸ்ட், நீ என்னை தண்டித்து என் வீட்டில் இருக்கிறது என்னை அசிங்கப்படுத்தணும்னு 20 நாள் வைக்கிற. நீ போய் உன் தரம், உங்கள் ஆட்சியின் தரம் என்ன சொல்லுது? அது சாக்கடை, அதுக்கு கழிவு அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு வீட்டில் போய் கழிவு கொட்டிட்டு இதே மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்லையும் கொட்டினா எப்படி இருக்கும்? அந்த வழக்கில் உங்க நிலைப்பாடு என்ன சார்? கொண்டே கொட்டிட்டு உடனே நீ கைது பண்ண. ஒரு பெரிய மனுஷி, அவனோட அம்மா, உங்க தாயா இருந்தா திட்டிட்டு பேசாம படுப்பீல? சரி, அந்த வீட்டுக்குள்ள ஒரு 10 பேர் இருந்தாங்க. வரும்போது அடிச்சு மண்டைகள்லாம் உடச்சிட்டான், பிரச்சனை ஆயிடுச்சு. எப்படி எடுத்துப்பீங்க? யாரும் இல்லை, வயசான பெரியவங்க இருந்தவன வாய்க்கு வந்ததை பேசுறீங்க. அவங்கள வச்சுக்கிட்டே அவரை என்னென்ன கெட்ட வார்த்தை, வசவான வார்த்தையில் இழி சொல்ல பேசுறீங்க. போயிட்டீங்க. போனவொடனே ஒப்புக்கு ஒரு 4 பேர் 5 பேரை கொடுத்துட்டு அது உடனே பிணையில் விட்டு வெளியில் விடுறீங்க. இங்கே என்னன்னா, குற்றவாளிகள் கையில் அதிகாரம் இருக்கிறதுனால நாடே குற்றச்சமூகமாக மாற்றப்படுது. குற்றங்கள் சாதாரணமாக நிகழுது. நம்ம தினம் இது மாதிரி பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டு என்ன இப்படி ஆயிடுச்சு அதை தவிர வழி இல்லாமல் போயிடும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.